விநாயகர் வழிபாடு. விரதங்கள். சதுர்த்தி விரதம் மிகவும் சிறப்பானது. சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவதால் கஷ்டங்கள் நித்தம் நீங்கி பக்தர்கள் விருப்பங்களை விநாயகர் நிறைவேற்றுவார் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு மாதத்திலும் வளர்பிறை தேய்பிறை என 2 சதுர்த்திகள் வருவதுண்டு. இது தேய்பிறையில் வரும் சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி என கொண்டாடுகிறோம். இது மிகவும் விசேஷமானதாகும். அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் 4வது தேதி சதுர்த்தி ஆகும். இந்த நாளில் பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரக்கூடிய 4வது நாட்கள் தான் தேய்பிறை சதுர்த்தி. அந்த நாள் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுதல் மிகவும் நல்லது. ஜாதகத்தில் திருமண தடை உள்ள பெண்கள் சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்தால் தடை விலகி நல்ல வரன் அமையும். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் தரும் சக்தி இருக்கிறது. ஆனால் கணபதியை வணங்கினால் அனைத்து சக்திகளையும் பெற முடியும். வினை தீர்ப்பவன் விநாயகன். என்ன துன்பம் பிரச்சனை இருந்தாலும் என்ன வேண்டுதல் இருந்தாலும் சதுர்த்தி அன்று காலையில் நீராடி விநாயகர் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வந்து வணங்க வேண்டும். விநாயகருக்கு அருகம்புல் வெள்ளெருக்கு ஆகியவற்றை மாலையாக தொடுத்து சாற்றி வழிபடலாம். நைவேத்தியமாக நாவல் பழம், கொய்யா, பேரிக்கை, கொழுக்கட்டை, சுண்டல் ஆகியவற்றை படைக்கலாம். விநாயகருக்கு படைத்த பிரசாதங்களை மட்டும் இரவு உணவாக உட்கொள்வது சிறப்பு. நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்களை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். விநாயகர் சதுர்த்தி அன்று விரதம் இருப்பதால் பலன்கள். சதுர்த்தியில் விரதம் இருந்து பூஜை மற்றும் வழிபாடு செய்தால் 1 வருடம் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்ட பலன் கிடைக்கும். நவகிரக தோஷங்கள் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் விலகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணத்திற்காக காத்திருப்போர் இந்த விரதம் இருந்தால் திருமண தடை நீங்கும். குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். தொழில் வியாபாரம் இருப்பவர்கள் வருமானம் பெருகும். குடும்பத்தில் இருக்கும் பொருளாதார கஷ்டநிலை அகலும். தம்பதிகளுக்குள் ஏற்படும் பிரிவினைகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும். இந்த நாளில் விநாயகர் பெருமானை வழிபட்டால் வளமான வாழ்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் விநாயகருக்குரிய மந்திரங்கள், பதிகங்கள் ஆகியவற்றை படிப்பது சிறப்பானது. விநாயகர் அகவல் படிப்பதும் விநாயகர் காயத்ரி மந்திரம் படிப்பது மிகவும் நல்லது. ஓம் கணபதே நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்வதால் விநாயகன் அருளை முழுமையாக பெற முடியும். இவ்வாண்டு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் திங்கட்கிழமை 17/3/2025 அன்று விநாயகர் சதுர்த்தி வருகிறது. அந்த தேய்பிறை சதுர்த்தி